ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஸ்வீட் தமிழ் டெக் யூடியூப் சேனல். எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டெக் விஷயங்கள்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி யூடியூப்ன்ற சேனல் ஆர்ட் எப்படி கிரியேட் பண்ண பார்க்க போகிறோம். சேனல் ஆர்ட் வந்து யூடியூப்புக்கு மேலே வர கவர் ஃபோட்டோ மாதிரி ஃபோட்டோ கிரியேட் பண்ணி நான் ஒரு டெம்ப்ளேட்னு வச்சுக்கிறேன். நீங்கள் அதை பாவச்சு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து ஒரு மாதிரியும், கம்ப்யூட்டருக்கு ஒரு மாதிரியும், டிவியில் பார்க்க ஒரு மாதிரியும் வந்து உங்களோட யூடியூப்ன்ற சேனல் ஆர்ட் வந்து டிஃப்ரெண்டான ஃபோட்டோஸாக வந்து தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரே ஃபோட்டோ அது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரே ஃபோட்டோவில் வந்து எடிட் பண்ணிக்கொள்ளணும். அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சானிடைசர் போட்டு வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிடலாம். இப்போ நீங்கள் ஒரு இடத்து போகிறீங்கன்றீங்க, அப்போ நீங்கள் வந்து இந்த பேண்டை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பேண்டை பார்த்தீங்கன்னா கையிலே மாட்டிக்கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். கையில் மாட்டிக்கொண்டு இதில் வந்து சானிடைசர் வந்து ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து எங்கே போனாலும் ஈஸியான முறையில் ஹேண்ட் சானிடைசர் வந்து பாவிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது எப்படி பாவிக்கிறது இந்த முழு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் பேஜில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது என்ன மாதிரி பாவனை, இது எப்படி பாவிக்கிறேன் அப்படின்னு எல்லாம். இந்த விலை பார்த்தீங்கன்னா 650 ரூபா. உங்களுக்கு தேவை அப்படின்னா நாங்கள் வந்து ஹோம் டெலிவரி பண்ணுவோம். பருத்துலேருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுவோம். இதுவே நீங்கள் ஜெஃப்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சார்ஜ் ஆகும். உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த கீழே வந்து இந்த ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் இருக்குது. நீங்கள் அதில் போய் உங்களுக்கு தேவை உங்களோட அட்ரஸை போட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ தான் முதல்ல நம்ம சேனலுக்கு வாரீங்க அப்படின்னா மறக்காம ஸ்வீட் தமிழ் டெக் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. அப்போ தான் நம்ம ஒரு எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் ஆர்ட்டை பாருங்கள் எப்படி இருக்காண்டு. இது நான் முழு ஃபோட்டோவை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த முழு ஃபோட்டோ. இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஒரு கலர் கொடுத்துருக்கேன். இது வந்து ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்குது. அவங்களுக்கு வந்து திரும்ப காட்டே உங்களுக்கு விளங்கும். இது வந்து ஒரு ஃபோட்டோ, இந்த விளம் பாருங்க, விளம் ஒரு ஃபோட்டோ, இது ஒரு ஃபோட்டோ, இதுகள் வேறு விளத்தை அட்டாச் பண்ணிட்டு தான் வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து கம்ப்யூட்டர் இல்லை டிவி இல்லை மொபைல் இல்லை டேப் எதில் ஓப்பன் பண்ணாலும் எனக்கு வந்து சரியான லோகோ வந்து காட்டக்கூடிய மாதிரி தான் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணாக்க சரியாக வந்து இந்த பேக்ரவுண்டில் வர இந்த இதுகள் ஒன்றும் வராமல், இந்த பின்ன கலர் ஒன்று ஒரே நீளம் ஒன்றும் வராமல் மேட்டர் எல்லாம் வந்துருக்குது. இது மொபைல் ஓப்பன் பண்ணிக்க இங்கால இந்த பாக்ஸும் வராது, இங்கே இந்த பாக்ஸும் வராது. இவ்வளோ தான் பாருங்கள். மொபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இருக்காண்டு. ஓகே, இப்படி எப்படி கிரியேட் பண்ணால் சொல்லி தரணும்னு சொன்னேன் உங்களுக்கு. இது இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இந்த டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணுற இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து யூடியூப் சேனல் ஆர்ட் டெம்ப்ளேட் டவுன்லோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போவீங்க. வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா 35 வினாடி வந்து வெயிட் பண்ணணும். கீழே உங்களுக்கு கவுண்ட் ஆகிக்கொண்டே இருக்கும். அது கவுண்ட் ஆகி முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து டவுன்லோட் பாக்ஸ்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது டெவலப் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே போவீங்க. நீங்கள் அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இந்த டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வச்சு தான் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் டெம்ப்ளேட் எடிட் பண்ணணும். மொபைலாக இருக்கட்டும் இல்லை வந்து கம்ப்யூட்டரில் இருக்கட்டும், இதுனா இதை வச்சு தான் எடிட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சரியான சைஸில் வந்து எடிட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து மொபைலுண்ட இந்த உள்ளுக்கு வர கருப்பு மொபைலுண்ட, இது டேப்லெட், இது டிஸ்டாப், இது டிவி. உங்களுக்கு நான் உள்ள ஒன்றை காட்டையும் விளாங்க மேலடியா. இப்போ நான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறேன். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி அந்த ஃபோட்டோவை வந்து எடுத்து இதில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணணும்னு காட்டி தரேன். ஓகே, இப்போ இந்த கருப்பு வர இடத்துல வந்து உங்கள்கிட்ட லோகோ வந்து மெயின் லோகோ இருக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ஏன்னா இதுதான் வந்து டிஸ்டாப்பாக இருக்கட்டும் இல்லை மொபைலாக இருக்கட்டும், இந்த கருப்பு இருக்குது பாருங்க. கருப்பு நான் நீளத்தில் காட்டுறேன் பாருங்க, நீல கலரில் நீளம் இருக்குது. இந்த நீளத்தில் இருக்கிற இடம் தான் உங்களுக்கு காட்ட போகுது, மொபைல்லையும் இல்லை டிஸ்டாப்லேயும். அதே மாதிரி இங்கே கலர் இருக்குது பாருங்க. நான் மஞ்சத்தில் காட்டுறேன். இந்த மஞ்சள் நீளம் ரெண்டும் சேர்ந்து தான் இதில் காட்ட போகுது. ஒரு டேப்லெட், ஐபேட்டோ டேப்லெட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க இந்த மஞ்சள் நீளம் இது ரெண்டும் சேர்ந்து இருக்க சைஸில் இருக்க ஃபோட்டோ தான் காட்ட போகுது. ஓகே, அடுத்ததாக காட்டுறேன் பாருங்கள். இந்த க்ரீன் மஞ்சள் நீளம் இவ்வளோ நீட்டாக இருக்கிற சைஸ்லாம் காட்ட போது நீங்கள் வந்து டிஸ்டப் பிசியில் வந்து ஓப்பன் பண்ணிக்க உங்களோட சேனல் ஆர்ட் வந்து அப்போ இதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும். இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். பின்னுக்கு ஒயிட் கொடுத்துருக்கேன். இந்த ஒயிட்டு இந்த க்ரீன் மஞ்சள் நீளம் இவ்வளவும் வரப்போகுது. எதுக்கு என்ன உங்களுக்கு வந்து டிவியில் ஓப்பன் பண்ணிக்க இவ்வளோ இதுவும் காட்ட போகுது. அப்போ இதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் எடிட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சேனல் வந்து எடிட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, பேக்ரவுண்டு கலர் கொடுத்து இதுக்கு இன்னொரு இது கொடுத்து இங்கால வந்து அவுட் சைட்லேயும் கொடுத்துருக்கேன். இது எப்படி எடிட் பண்ணணும்னா மெயினான லோகோ, மெயினான டைட்டில் எல்லாத்தையும் வந்து இந்த நீளத்துக்குள்ளேயே வர வைங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டல. நான் ஒவ்வொரு இதுக்கும் அந்த ஒவ்வொரு ஆக்களுக்கும் வந்து ஒவ்வொரு மாய் வரும். அப்புறம் நாங்கள் சேனல் வந்து எப்படி எடிட் பண்ணு காட்டலாது. ஆனால் வந்து அந்த முறையை தான் நான் காட்டி தரலாம். ஓகே, இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் கிடக்குது. அதை பார்க்க போகிறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கோம். உங்களோட யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னா நாங்கள் எங்களோட சேனலில் வந்து ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுறோம். இன்றைக்கு பார்த்தோம்னா வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ், சத்தம் இல்லவாக்கான சத்தம் என்ற யூடியூப் சேனல் தான் ப்ரொமோட் பண்ண போகிறோம். வேறு சேனலில் பார்த்தீங்கன்னா முழுக்க அதாவது காது திறன் குன்றியர்களுக்கான எப்படி அவர்கள் உரையாடுகின்றனர், அவர்கள் உரையாடும் போது அதை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வது, அந்த விஷயங்களை தான் இந்த சேனல் வந்து ஓட்டு வாரார். இவர் ஒரு ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார். உங்களுக்கு இந்த சேனல்
சேனலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காது கேட்காதவர்கள் அவர் குண்டியோட கதைக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்க வழிமுறைகள் இல்லை எஜுகேஷன் வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் உதவி கொள்ளக்கூடியதாக இருக்கும் காது குண்டியுடன் கதைக்கும் பொழுது. இவன் சேனலுக்கு வந்து வீடியோஸ் பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலில் போட்டுடுங்க. அப்போ தான் இவர் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இவருடைய சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் இந்த கம்யூனிட்டி ஆப்பில் போடுவேன். நீங்கள் அதில் போய் இவருடைய சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே போல் உங்களோட யூடியூப் சேனலையும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா நான் மேலே வந்து ஐபனில் ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதை வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் எப்படி என்னென்ன செய்யணும் வந்து ப்ரொமோட் பண்ணுறக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்து அவங்களுக்கு தெரியும் உங்களோட சேனலை எங்களோட வீடியோவில் ப்ரொமோட் பண்ணுறேன்னா என்ன செய்யணும் அப்படின்னு. இதுக்குள்ளே வரும். ஓகே, அப்போ நீங்கள் இங்கால வாரது மஞ்சள் பச்சை இது ரெண்டுலேயும் வாரது வந்து மெயினானதாக இருக்கக்கூடாது. இப்போ இதுக்குள்ளே வாரதான் மெயினானதாக இருக்கும். நீளத்துக்குள்ளே வாரது நீளத்துக்கு இஞ்சால வாரது வந்து மெயினானதாக இருக்கக்கூடாது. ஆனால் வந்து இதோட இது வந்து மச்சாரமாக இருக்கும். இந்த இதுக்குள்ளே வர ஃபோட்டோவும் இதுவும் மச்சிங்காரமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இதில் வர ஐட்டங்களை கொஞ்சம் இந்த ஃபோட்டோஸை மிக்ஸ் பண்ணி இதில் வந்து மஞ்சள் நீளத்தில் மஞ்சளையும் பச்சையிலையும் போடுவோம். இங்கே மஞ்சள்லையும் பச்சையிலையும். அப்போ உங்களுக்கு பிசியில் ஓப்பன் பண்ணிக்க நீட்டான ஒரு கஸ்டம் ஆர்ட் வரும். அது மாதிரி மொபைல் ஓப்பன் பண்ணிக்கு உங்களுக்கு ஒரு நீட்டான கஸ்டம் ஆர்ட் வந்து வரும். இப்படி தான் வந்து கிரியேட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு இந்த உங்களுக்கு வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து நான் சொன்ன மாதிரி கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூடியூப் சேனலாக டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்குள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும். இந்த டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா மொபைல்லையும் நீங்கள் ஈஸியான முறையில் எடிட் பண்ணலாம். மொபைல்லையும் இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோ போட்டு இதுக்குள்ளே உங்களை அந்த லோகோ வரக்கூடிய மாதிரி அட்டாச் பண்ணி எடிட் பண்ணணும். உங்களுக்கு மொபைல்லையும் எப்படி எடிட் பண்ணுற ஒரு சின்ன ஐடியா வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மேக் பண்ணி போகிறேன். இது சின்ன ஒரு விஷயம் தான். ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் கவனமாக பார்க்கணும். இதை கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களை வந்து உங்களோட யூடியூப்பில் வார ஆளுக்கு லோகோவை பார்த்தோன்னே இது ப்ரொஃபஷனலான ஒரு ஆள் தாண்டி அவருக்கு வந்து ஐடியா பண்ணி கொண்டு உங்களுக்கு மேலும் நிறைய வீடியோஸ் வந்து அவரை பார்க்க தூண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்னென்ன தேவை என்னென்ன மாதிரி வேறு வீடியோஸ் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு. இந்த வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து சேனல் வந்து கிரியேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நான் வந்து கம்ப்யூட்டர்லாம் அப்படின்னு கிரியேட் பண்ண சொல்லி தந்துருக்கேன். இதே பாய் நீங்கள் வந்து மொபைல்லையும் கிரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு மொபைல்லையும் கிரியேட் பண்ணுற வேணும் வீடியோ அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் மொபைலில் எப்படி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு தனி வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். உங்களுக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேஸ்புக் பேஜில் கான்டாக்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு வந்து பொருளையும் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வந்து இல்லை. உங்களுக்கு வந்து பொருளை பார்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா அந்த ஸ்டோர் வந்து பருத்தில் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலில் விடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know.